ஃபீல்ட் ஒர்க் ட்ரெடிஷன் இன் ஆந்த்ரோபாலஜி பார்க்க போகிறோம். அதாவது மானுடவியலில் களப்பணி பாரம்பரியத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து அவங்க பண்ணாங்க, ஃபீல்ட் ஒர்க் எப்படி பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது, அறிமுகம் இருக்குது. அறிமுகம் அடுத்தது ஆம் சேர்னு சொல்கிறாங்க, கை நாற்காலி. அதாவது ஆம் சேர்ன்றது இருந்த இடத்துல இருக்கிற இடத்துல இருந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பதாகும். ஸோ கை நாற்காலி மானுடையல் விமர்சனம். அடுத்தது களப்பணியின் முக்கியத்துவம், இந்த ஃபீல்டோட கூட இம்பார்ட்டன்ஸ். அடுத்து களப்பணியின் வரலாறு, அதோடைய வரலாறு எப்படி இருக்கு. அப்புறம் இந்த ஏஆர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த மாணவர்கள் பற்றி ஒரு பங்களிப்பு, அவங்களோட பெரிய பெரிய ஆர்த்தர்ஸ், அவங்களோட பங்களிப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்க்க போறோம். அடுத்தது 21ஆம் நூற்றாண்டில் களப்பணி மற்றும் களப்பணியின் நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கின்றது அப்படின்றத தான் இன்னைக்கு கிளாஸும் பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது அறிமுகம். ஸோ அறிமுகம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது டேட்டா கலெக்டட், அதாவது எப்படி வந்து ஒரு களப்பணியை செய்கிறார்கள், எப்படி வந்து அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில், ஒரு சின்ன லெவலில், ஒரு சிறிய அளவில் குறிப்பிட்ட சமுதாயத்தில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இருந்து அவங்களோட மக்களாக இருந்து அவங்களோட இருந்து வாழ்ந்து அவங்கள பற்றி ஆராய்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அந்த டேட்டா. அதாவது அந்த அந்த என்ன அப்படின்றத ஸ்டடி பண்ணுறோம் இல்லையா, அது ஃபீல்டு ஒர்க்குன்றது இதுதான். ஸோ அவங்களோட இருந்து அதை படிப்பதாகும். ஸோ அவங்களோட பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணுறது, அவங்க எந்த சமுதாயத்தை பொறுத்தவங்க, அவங்களோட நெய்பர்ஹுட் எப்படி இருக்காங்க, அவங்க குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க, அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து படிப்பாங்க. படித்து அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள வருவாங்க. அதாவது இப்படிதான் நடந்திருக்காங்க, இப்படிதான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிடைச்சிருக்கதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆப்சர்வேஷன் ஸ்டடி பண்ணாங்க. ஆப்சர்வேஷன் ஸ்டடினா அது வந்து ஒரு ஆப்சர்வேஷன் அப்படின்னு சொன்னால் அப்படி இருந்து அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்கள பார்வையிட்டு அவங்களோட வாழ்ந்து அவங்களோட பார்வையிட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள கண்காணிச்சுட்டே வந்துட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம் இவங்க இப்படி தான் இருக்காங்க. இப்போ ஒரு கிராமம் எடுத்துக்கோங்க. ஒரு கிராமத்தில் வந்து எப்படி வந்து க்ளீனாக இருக்குது, அந்த கிராமம் உண்மையிலே மக்கள்லாம் க்ளீனாக இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா காலையிலேருந்து அவங்க எந்திரிக்கிறதுலேருந்து, அவங்க 5 மணிக்கோ 4 மணிக்கோ எந்திரிக்கிறதுலேருந்து அவங்க வீடை கொட்டி வாசத்தளிச்சு அவங்க கோலம் போட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது, அவங்கள ஃபுல்லாக நம்ம அப்சர்வ் பண்ணாங்க. அவங்க எங்கே குப்பையை போடுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் வந்து எப்போ சமைச்சு முடிச்சுட்டு எப்போ வேலைக்கு போகிறாங்க, எல்லாத்தையுமே அவங்க லைஃப் ஹிஸ்டரியாகவே இருந்து அவங்களோட மக்களாக இருந்து வாழ்ந்து அவங்கள பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஃபீல்டு ஒர்க்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டக்டிவ் ஸ்டடின்னு சொல்கிறோம். இண்டக்டிவ் சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி. இண்டக்டிவ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண. இப்போ வந்து இந்த கிராமத்தில் இப்படி தான் இருக்காங்க, இல்லை இந்த இடத்துல இப்படி தான் மக்கள் வாழ்ந்துருக்காங்க, ஒரு பர்டிகுலர்லேருந்து அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட இதுலேருந்து ஒரு விஷயங்களை சேகரித்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா இறுதியாக அதை வந்து ஒரு ஜெனரலைசேஷன், ஆமாம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியாக ஒரு என்ன சொல்ற ஒரு முடிவே கொடுக்குறாங்க. ஆமாம் இந்த மக்கள் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபைனல் டிசிஷன் கூட. ஸோ ஜென்ரல் பர்டிகுலர்ல இருந்து ஜென்ரல் போகிறதா இண்டக்டிவ் ஸ்டடின்னு சொல்கிறாங்க. இண்டக்டிவ் ஸ்டடினா ஒரு பர்டிகுலர் ஸ்டடியை எடுத்து அதுலேருந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஓகே இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு ஜென்ரலைசேஷன், அதாவது ஒரு கடைசியாக ஒரு தீர்மானத்தை கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் இப்படி தான் இருக்கு, இந்திய மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலைசேஷன் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது தான் பேர் இண்டக்டிவ் மெத்தட்னு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதாவது தொழில்நுட்பம் பயன்படுத்தி எப்படிலாம் இதை கலெக்ட் பண்ணலாம், எப்படிலாம் சேகரித்து அதை வந்து ஒரு சீராக வைத்து, இப்போ வந்து ஒரு கிராமத்தில் போய் உங்கள் பேர் என்ன, உங்களுடைய வயசு என்ன, நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றது ஒரு ஃபீல்டு ஸ்டடினா உங்களுக்கே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மெட்டிகுலஸ் ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெகுலரைஸ் பண்ணி கொண்டு போய் அதை கலெக்ட் பண்ணி அதை வச்சு என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணி அவங்களோட வாழ்ந்துருந்து அவங்களுடைய என்னெல்லாம் அவங்கள பற்றி படிப்பாங்க. அடுத்து பக்கத்து கிராமத்தை பற்றி படிப்பாங்க. ஸோ 2 கிராமத்தை பற்றி படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் இது ரெண்டுக்குள்ள ஒற்றுமைகள் என்ன, 2 பேருக்கு என்ன ஒற்றுமைகள் இருக்குது, அப்போ எல்லா கிராமங்களையும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு 5 கிராமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 5 கிராமத்து மக்களையும் ஸ்டடி பண்ணும்போது 5லையும் எப்படி ஒற்றுமைகள் இருக்கின்றது,
என்ன வேறுபாடுகள் இவங்களுக்குள்ள இருக்கிறது, எந்த விதத்துல இவங்க மாறுபட்டு காணப்படுகிறார்கள், இல்ல எந்த விதத்துல இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி எப்படி செய்யறாங்க, அதை ஒற்றுமைன்னு சொல்றது எப்படி ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கு, எப்படி ஒரே மாதிரியான விஷயங்களை அவர்கள் கொண்டு வருகிறான்றத பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜெனரலைசேஷன் சொல்றாங்க. ஸோ முந்தி காலத்துல ஃபீல்டு ஒர்க்னா இப்படிதான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அறிமுகத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். இந்த களப்பணி என்பது பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு ஆராய்ச்சி முறையாகும். மேலும் அதன் மரபுகள் துறையை பொறுத்து பரவலாக மாறுபடும். சில நேரங்கள் வந்து ரொம்ப லாங்கா பெருசா இருந்தால் நிறைய விஷயத்துல மாறுபடும். சில முக்கிய பகுதிகளில் களப்பணி மரபுகள் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதற்கான சுருக்கமான ஒரு கண்ணோட்டம் இங்கே. ஸோ மானுடவியல் களப்பணி என்பது ஒழுக்கத்தின் மூலக்கல்லாகும். பாரம்பரிய மானுடவியல் களப்பணியானது அன்றாட வாழ்வில் அவதானிக்க மற்றும் பங்கேற்பதற்காக ஒரு சமூகத்தில் நீண்ட காலமாக மூழ்குவதை உள்ளடக்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மானுடவியலர்கள் பொதுவாக அவர்கள் படிக்கும் நபர்களுடன் வாழ்கிறார்கள். அதாவது என்னத்தை பார்க்குற இதை பற்றி ஸ்டடி பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து வாழ்றாங்க. ஸோ நபர்களுடன் வாழ்கிறார்கள். அவர்களின் மொழி, பழக்க வழக்கங்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளை கற்றுக்கொண்டு அவர்களின் கலாச்சாரத்தை பற்றி ஆழமாக புரிதலை பெறுகிறார்கள். ஸோ அவங்கள பற்றி என்னன்றத ஒரு டீட்டெயில்டா அவங்கள கிடைக்கிறாங்க. ஸோ பங்கேற்பாளர் கண்காணிப்பின் இந்த பாரம்பரிய மானுடவியலர்கள் தரமான தரவுகளை சேகரிக்கும், அதாவது இன்ஃபர்மேஷனை டேட்டா கேதர் பண்றாங்க. ஸோ தரவுகளை சேகரிக்கும் மனித நடத்தை மற்றும் சமூக அமைப்பை அவர்கள் கண்காணிக்கிறார்கள். கண்காணித்து ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். ஓ ஆமாம், இவர்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேகரிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல வந்து லா வந்துச்சு. ஓகே, நீங்க வந்து சயின்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க, டார்வின்ஸ் லா, உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது, மக்கள் வந்து எப்படி உருவாக்கப்பட்டாங்க, மனுஷன் வந்து குரங்குல இருந்து வந்தானா இல்ல ஆதாம் ஏவால இருந்து வந்தாங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நிறைய ரிலீஜியஸ் இது அந்த காலத்துல வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் வச்சு அந்த காலத்துல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளைண்டா ஒரு ஒரு எதுவுமே தெரியாம இப்படிதான் உலகம் இருந்துச்சு, இப்படிதான் இருந்தாங்க, இப்படிதான் மக்கள் வாழ்ந்தாங்க, கடவுள்ன்றது இப்படிதான் இருந்தாரு அப்படின்றது ஒரு பிளைண்டா என்ன பண்ணாங்க, ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருந்தாரு மக்கள். ஆனா எல்லாத்தையும் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப இப்படிதான் இருந்துச்சுன்னு தெரிஞ்சப்ப வந்து அவங்களுக்கு, ஆனா ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொன்றையும் அவங்க புரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதை வச்சு என்ன பண்ணாங்க, லா வந்துச்சு. இப்ப லா ஆஃப் கிராவிடேஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அவர் போய் மரத்துல உட்கார்ந்தாரு, ஆப்பிள் கீழே விழுந்துச்சு. விழுந்தோடனே திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்போ கீழே தான் விழுகுது எல்லாமே. இப்போ ஏன் கீழே விழுகுது, எங்க போனாலும் கீழே தான் விழுகுது ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றப்ப என்ன ரீசன் அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை பண்ணாலும் அதே தான் வரும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் எது எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணாலுமே சயின்ஸ் அப்படி அறிவியல் எடுத்துட்டீங்களா என்ன கண்டிப்பாக ஒரே விஷயங்களே கடைசியில் நம்மளுக்கு இறுதியாக முடிவை கொடுக்கும். ஆனா அதை வச்சு லா நிறைய நியூட்டன்ஸ் லா 1, 2, 3 நீங்க படிச்சிருப்பீங்க, சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அது மாதிரி நிறைய லாஸ் எல்லாம் வந்து சயின்ஸ்ல வந்திருக்கும். ஆனா சோசியல் சயின்ஸ்ல வந்து அப்படி லாவை நம்மளால கொண்டு வர முடியல. ஏன்னா மனுஷனுடைய பழக்க வழக்கங்கள் வெவ்வேறாக காணப்படுகிறது. அது வந்து நம்ம சோசியல் என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் லா ஆஃப் டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லா வந்து சயின்ஸ்க்கு உகந்ததாக இருக்கும். இவன் கூட சயின்ஸ் கூட இப்ப லா வந்து உகந்ததாக இல்லை. ஏன்னா இப்ப வந்து எல்லாமே இப்ப இன்னைக்கு மழை பெய்யும், இப்படி வெயில் அடிக்கும், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து என்வாயர்மெண்டல் இதனால ஈவன் அந்த விதி கூட என்ன ஆகுது, அந்த கண்டுபிடிச்சது எல்லாமே அந்த லா எல்லாமே இப்ப வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து அது வந்து சாத்தியப்படாத அளவுக்கு மாறிக்கொண்டு போயிருது. ஆனா சோசியல் சயின்ஸ்ன்றது அந்த காலத்துல இருந்தே அது ஒரு லா ஆஃப் டைட்ஸ் மாதிரி. லா ஆஃப் டைட்ஸ் அப்படின்னு சொன்னா அலைகள் மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு சாதாரண அலை அடிக்கும், ஒரு நாளைக்கு ஓங்கி அடிக்கும், ஒரு நாளைக்கு சுனாமி அடிக்கும், ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அப்ப எப்படி மக்கள் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சமுதாயத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றதுல ஒரு பல வகையான மனிதர்கள் வாழும் இந்த லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சொன்னேன், பல வகையான மக்கள்கள் வாழ்கின்ற இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை கொண்டு வர்றது வந்து ரொம்ப கண்டுபிடிச்சு கொண்டு கஷ்டம். இப்போ இதுக்கு வந்து ஒரு விதியெல்லாம் கொண்டு வர முடியாது. அந்த காலத்துல லா கொண்டு வந்தாங்க. பட் எல்லா லாவுமே வந்து சொசைட்டி ஒர்க்கிங் ஆஃப் சொசைட்டின்னு ஒரு லா கொண்டு வந்தாங்க. பட் எல்லா லாஸுமே என்னாச்சு, இப்போ வந்து நடைமுறை வாழ்க்கையில் அது வந்து சாத்தியப்படாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அது டே டு டே லைஃப் நம்ம ஒவ்வொன்றும் மாறுது இல்லையா. இப்போ வந்து 17ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு, இன்னும் வந்து
பிற்காலத்துல எப்படி உலகம் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பயே நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருந்தோம், இப்ப நாங்க எப்படி இருக்கோம், இப்ப எங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க, இனி வரக்கூடிய கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்றப்ப மக்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாமே மாறுபடுது கம்ப்ளீட்டா டோட்டல். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாரம்பரிய வாழ்க்கையில வாழ்ந்தோம். இப்படிதான் உணவு இருந்துச்சு, இப்படிதான் பழக்க வழக்கம் இருந்துச்சு, இப்படிதான் வீட்டுலதான் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம், வீட்டிலேயே தான் நம்ம எல்லாமே சந்தோஷமா கொண்டாடுவோம், கோயிலுக்கு போவோம், அப்படின்னு தான் இருந்தோம். ஆனா இப்ப டோட்டலா உலகமே வேற ஒரு திசைக்கு மாறி போகின்றது. ஸோ வீட்டுல இருந்து வீட்டுக்குள்ளேயே என்ன பண்றாங்க, உட்காந்து ஜாலியா பேச மாட்டாங்க, விளையாடுறது கிடையாது. ஸோ வெளியில போய் என்ன வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எல்லா ரூம்லயும் உட்காந்து செல்போன் யூஸ் பண்றாங்க. ஸோ வாழ்க்கை இது வந்து கலாச்சாரங்கள் எல்லாமே மாறுறதுனால அவங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறுகின்றது. இதுதான் அது சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடியது. இதுதான் அறிமுகம். ரெண்டாவது கை நாற்காலி மான உடைவேல். கை நாற்காலின்னு சொல்றது என்னன்னா ஒண்ணும் கிடையாது. இது என்ன அப்படின்னா ஆம் சேர்ன்னு சொல்லுவாங்க. ஆம் சேர்ன்றது என்ன அப்படின்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவா வந்து ட்ரெயின்டா இருக்க மாட்டாங்க, அவ்வளவா வந்து சிறப்பானவர்களா இருக்க மாட்டாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது. சும்மா போயிட்டே இருப்பாங்க. கால்நடையில போயிட்டு இருக்கும்போது போற போக்குல உள்ளவங்க, வழி போக்கர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த டிராவலர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, வண்டியில மாட்டு வண்டியில போறவங்க, இல்லைன்னா எதுலயா சவாரி செய்பவர்கள். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, இங்கெல்லாம் போனோம், அங்கெல்லாம் போனோம், இப்படிதான் இருக்கு அப்படின்னு. அப்புறம் மிஷினரிஸ், அந்த காலத்துல நீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ மிஷினரிஸ் நிறைய. ஆக்சுவலா வந்து ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டு ஒன்று இருந்துச்சு. வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே இந்த ஃபீல்டு ஒர்க்கை பண்ணாங்க, ஸ்டடி பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு சொன்னா வெஸ்டர்ன் யூரோப், ஐரோப்பியா கண்டத்துல உள்ள வெஸ்டர்ன் போர்ஷனு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அப்புறம் ஏஷியாவோட கொஞ்சம் பகுதிகள். இதெல்லாம் வெஸ்டர்ன் சைடில் உள்ள. ஸோ வெஸ்டர்ன் குளோபல் மேப்பில் நீங்கள் வெஸ்டர்ன் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் எக்கானமி. ஸோ இந்த வெஸ்டர்ன் எக்கானமியை வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்றதுக்காக, ஸ்டடி பண்ணுறதுக்காக, இந்த நான் வெஸ்டர்ன் பீப்புளுக்கு வந்து இது வந்து காட்டுறதுக்காக இந்த ஃபீல்டு ஒர்க் ஸ்டடிலாம் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து அதிகமான ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து வேறுபட்டு காணப்பட்டார்கள். நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வேறுபட்டு காணப்பட்டனால நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்றதுக்காக, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து இந்த ஆராய்ச்சி எடுத்தாங்க. ஸோ ஆம்சேர்ன்றது என்னன்னா, இருக்கிற இடத்துல இருந்துட்டே என்ன பண்ணாங்க, சில விஷயங்கள் ஆமா இப்படிதான் இருந்துச்சு. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, சில பேர் சொன்னாங்க உலகம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தோம், ஃபிளாட்டா தான் இருக்கு வேர்ல்டு அப்படின்னு. அப்புறம் ஆனா உலகம் வந்து ஒரு உருண்டையாக இருக்கிறது என்று சொன்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சயின்ஸையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா ஒரு நடைமுறை வாழ்க்கையில என்னதான் சயின்ஸ் கண்டுபிடிச்சாலும் ப்ராக்டிக்கலா ஒரு ஃபீல்டு ஒர்க்ல போறப்ப அவன் சொல்லலாம், நான் ஒர்க் போயிட்டே தான் இருந்தேன், ஸ்ட்ரெயிட்டா தான் இருந்துச்சு. ஸோ அப்படின்னு அவன் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அப்படின்றப்ப சில விஷயங்கள் கண்மூடித்தனமாக நம்பினார்கள். உண்மையிலேயே உலகம் உலகம் வந்து உருண்டையா இருக்குன்னு சொன்னதுக்கு வந்து நம்பல, ஆனா உலகம் வந்து ஃபிளாட்டா இருக்குன்னு சொன்னதுக்கு நம்பினாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம். ஸோ அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு கண்மூடித்தனமாகவோ இல்ல அவங்களுக்கு வேண்டிய சாதகமாகவோ, அவங்களுக்கு வந்து பிரோஜனமா இருக்குன்றதுக்காகவோ, இல்ல அவங்களோட சமுதாயத்துல அப்படிதான் இருக்காங்க அப்படின்றதுக்காகவும் அவங்க வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆராய்ச்சி வந்து இது பண்ணாங்க. ஆனா வந்து அது டோட்டலா வந்து ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆம்சேர்ன்றது, ஏன்னா ஆம்சேர்ன்றது இந்த மிஷினரிஸ் இல்ல போகிறவங்க இல்ல அங்க இருக்கிறவங்க, ஆர்மியில உள்ளவங்க, அதாவது போர் படையில உள்ளவங்க, அவங்க சொல்றதை வச்சு இப்படி சில விஷயங்கள்ல வந்து சொல்றதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனா இது வந்து சரியானதாக இல்லை என்பது தெரிந்துதான், அதனால அதுக்கு வந்து ஒரு விமர்சனம் கொடுத்து அவங்கள வந்து மாற்றி அமைச்சப்போ அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்டடி ஆஃப் த சொசைட்டி. ஃபர்ஸ்ட் ஹேண்ட்னா இப்போ நான் வந்து உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் வந்து உங்க பேர் என்ன, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், முதல் முறையாக படக்கூடிய விவரங்கள். இதே வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நமக்கு கவர்மெண்ட்ல கொடுத்து கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்றாங்க பாத்தீங்களா, மக்கள் தொகை பெருக்கம் இவ்வாறாக இருக்கிறது, வேலை வாய்ப்பு இவ்வளவாக இருக்கிறது இந்தியாவில், அப்படி சொல்றதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, அதாவது இது கலெக்ட் பண்ணதை வச்சு செகண்டா அவங்க கொடுக்குறாங்கன்னா செகண்டரி டேட்டான்னு சொல்றது. பிரைமரி டேட்டா, செகண்ட் டேட்டான்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்பதான் வர ஆரம்பிக்கும். ஸோ நேரடியா போய் ஆக்சுவலா வந்து இந்த சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, சொசைட்டி எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கு, எப்படி மக்கள் உண்மையிலேயே அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க இதுல இருக்கு. ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து ஃபார்மசிஸ்ட் மருந்து விற்கிறவன் என்ன சொல்லுவானா, அவன்கிட்ட போய் கேட்கும்போது, இந்த எங்க கடையில எல்லாமே சிறப்பாக மருந்து நாங்க விற்கிறோம், சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி நல்லா போகுது, எல்லாரும் வந்து வாங்குறாங்க, இந்த வியாதிக்கெல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவனோட கம்பெனியை பத்தி பூஸ்ட் பண்றது, அவனோட கடையை பத்தி சிறப்பாக சொல்லி
அவன் வந்து எப்படி வந்து அவன் கம்பெனிக்கு நல்லபடியா பேர் கொடுக்கலாம்னு நினைச்சான். ஆனா இதே ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள வந்து கேட்கும்போது இவ்வளவு சொல்லுவான், உடனே அதை நம்பி எழுதிட்டு போயிடுவாங்க. ஆனா இதே வந்து அந்த ஊரோட இருந்து அந்த மனுஷனோட வாழ்ந்து அவன் பக்கத்திலேயே இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். மக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஆள் வந்து மருந்தெல்லாம் திருடி வந்து விற்கிறாரு, ஸோ எங்கேயோ திருடிட்டு வந்து இது விற்று அதுல லாபம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த உண்மை தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து இப்பயுமே நம்ம டேட்டா கலெக்ஷன், என்ன டேட்டா கலெக்ஷன் நீங்க போனாலும், இப்போ கிராமத்துல போய் உங்க பஞ்சாயத்து ராஜ் எப்படி பண்ணுன்னு சொன்னா யாருக்குமே வந்து முதல்ல ஒரு விஷயம் வந்து பீப்புள் ஆர் நாட் அவேர்னஸ். அதாவது யாருக்குமே தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க வீட்டுக்குள்ள அவங்க இருந்துக்குவாங்க. அவங்க 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 உண்டு, அவங்க வீடு உண்டு. வெளியே நடக்குதுன்னு தெரியாது. அவங்க வீட்டுல பிரச்சனை, இவங்க வீட்டுல பிரச்சனையா, கிராமத்துல பிரச்சனையா, நகர்ப்புறத்துல பிரச்சனையா, நாட்டுல பிரச்சனையா, இதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அவங்கவுங்க அவங்களுடைய லைஃப்பை மட்டும்தான் பார்த்து போயிட்டு இருக்கனால நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், அவேர்னஸ் இல்லாம இருக்கும். அப்ப கேட்கும் போது சரியான ஒரு பதிலே அவர்கள் கொடுக்க முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்க முடியாது. அப்படியே வந்து அவன் சொன்னாலுமே அவன் செய்யறது ஒன்னா இருக்கும், சொல்றது ஒன்னா இருக்கும். ஸோ அவன் சொல்வதை தான் செய்கிறானா அப்படின்றதா ஸ்டடி பண்றாதான் இதுல கொடுத்துருக்காங்க அவங்கள. ஸோ வாட் ஹி சேஸ், அவன் சொல்றதை அவன் உண்மையிலே ஸ்டடி பண்றானா அப்படின்னு பாக்குறது தான் இந்த ஃபீல்டு ஒர்க். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது அவன் வாட் பீப்புள் திங்க், அவன் என்ன திங்க் பண்றான், வாட் பீப்புள் சே, மக்கள் என்ன சொல்றாங்க, இதுதான் வந்து களப்பணியின் முக்கியத்துவம். அடுத்த பாயிண்ட் போயிட்டேன். களப்பணியின் முக்கியத்துவம் வந்து மக்கள் எதை வந்து யோசிக்கிறாங்க, எதை வந்து அவங்க திங்க் பண்றாங்க. இந்த வந்து ஹென்ரி பர்க்சன் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, there are two ways of knowing, one by going around it and other going inside. அதாவது ரெண்டு வகையில கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு வந்து அவங்கள சுத்தி போகலாம், இல்ல அவங்களுக்குள்ள இருந்தே கண்டுபிடிக்கலாம். கோயிங் அரவுண்ட் இட் அண்ட் அதர், இன்னொன்று வந்து பை கோயிங் இன்சைட் இட். கோயிங் அரவுண்ட் இட், அதை சுற்றி போகணும், இல்லைன்னா அதுக்கு உள்ளேயும் மற்ற விஷயம் அவங்க சுற்றி போகணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு உள்ளேயும் போகணும், இன்சைடுக்குள்ளே போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் அந்த ஃபீல்டு ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ சும்மா வந்து உட்காந்து சொன்னவங்க, அவங்க போனவங்க சொன்னவங்க, கைநாற்காலி அதாவது ஆம்சார் ஆந்த்ரோபாலஜியை விட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாட் பீப்புள் திங்க், பீப்புள் என்ன திங்க் பண்றாங்க, வாட் பீப்புள் சே, அவங்க என்ன சொல்றாங்க, இதை திங்க் பண்றது தான் அவங்க சொல்றாங்களா, இவங்க சொல்றது தான் இவங்க செய்யறாங்களா, வாட் தே டூ, அவங்க செய்யறாங்களா, அப்புறம் அவங்க என்ன எப்படி எப்படி அவங்க திங்க் பண்றப்ப இப்படி அறுக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உண்மையாக சேகரிப்பதுதான் இந்த களப்பணியின் முக்கியத்துவம் சொல்றாங்க. இதுல வந்து சர்வே, இதுக்கு பேர் வந்து சர்வேன்னு சொல்றாங்க. சர்வே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ல சர்வேக்கு வந்து சர்வேக்கு நிறைய மெத்தடாலஜி கொண்டு வந்தாங்க. இதுல வந்து அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்றத, என்ன செய்யறாங்கன்றத சொல்றாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவலா சைக்காலஜிலும் சரி, ஆந்த்ரோபாலஜிலும் சரி, இந்த கலெக்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த விவரங்களை சேகரிக்கிற விதம் வந்து ரொம்ப நுண்ணியமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அதே சமயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தன் வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்மோக்கரா இருக்கான், இல்லைன்னா ரொம்ப ஆல்கஹால் அடிக்டடா இருக்கா, அதாவது ரொம்பவும் வந்து சாராயம் எடுப்பவர்கள், இல்லைன்னா வந்து ஈவன் ஆண்கள் சாராயம் எடுப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆமா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து கிராமங்களில் பெண்கள் குடிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி கேட்கறது, அவங்கள்ட்ட கேட்டு அவங்க பேரை வாங்கி அவங்க வீட்டு அட்ரஸ்லாம் வாங்கணும்னா அதெல்லாம் கொடுத்தோம்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காதவன்னா என்ன பண்ணும், அதுல நம்ம ரொம்பவே யோசிக்கும். இதெல்லாம் வந்து எத்திக்ஸ்ல வரும். ஸோ எத்திக்ஸ் இதுலேயே உங்க சிலபஸ்ல எத்திக்ஸ் இருக்கு. ஸோ அந்த எத்திக்ஸ்ல வந்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நீங்க என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா பண்ணணும். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபீல்ட் ஒர்க் தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ஒரு இதுல சார்லஸ் ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலத்துல எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரியில வரலாறு என்ன கொண்டு வந்தாங்கன்னா, தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி 1859 1859 எப்படி மனுஷன் உருவாக்கப்பட்டான், எப்படி மனுஷன் வந்தான்றத யாரு, சார்லஸ் டார்வின், உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். இதை எப்படி கொண்டு வந்தான்றதை நம்ம ஸ்டடி பண்றோம். அதே மட்டும் இல்லை, நம்ம இந்த ஆரிஜின் எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் அதோட எவல்யூஷன்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன ஸ்டேஜஸ்ல எப்படி எப்படி மக்கள் மாறினாங்க, எப்படி வந்தாங்க, அதோட இதெல்லாமே இதெல்லாம் ஸ்டடி பண்றதுதான். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அதுல வந்து டெய்லர்ன்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, டெய்லர் அண்ட் லூயிஸ் மார்கன், இவங்களும் வந்து மக்களை பத்தி நிறைய படிச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆன்ஹாக் ஆர் மெக்சிகோ அண்ட் த மெக்சிகன்ஸ் ஏஷியன் அண்ட் மாடர்ன் பேஸ்ட் ஆன் த ஃபீல்ட் ஒர்க். ஸோ ஆன்ஹாக் ஆர் மெக்சிகன் அண்ட் த மெக்சிகன்ஸை பத்தி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன்ட்ல எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் வந்து 1818 இருந்து
1881 வரைக்கும் படிச்சிருக்காங்க. 1818லேருந்து, அதாவது 1818லேருந்து 1881 வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்றது அப்படின்றத படிச்சிருக்காங்க. அதே மாதிரி டெய்லர்ன்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியா ஒரு ஒரு அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவத்தோட எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றத படிச்சிருக்காங்க. அதே மாதிரி லீக் ஆஃப் அரக்கஸ் ஐரோக்கியஸ்னு ஒன்று 1851 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நிறைய புக்ஸ் இருக்கு. இந்த புக்ஸ்ல ஃபுல்லா வந்து அதை ஸ்டடி பண்ணிருக்காங்க. இது வந்து இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் 19th சென்ச்சுரி என்ன பண்ணாங்கன்னா, மியூசியம் ஆரம்பிச்சாங்க. இது இந்த இந்த ஆந்த்ரோபாலஜில முக்கியமா நம்ம என்ன தெரியும்னா, நம்ம ஒன்று இருந்துச்சுன்னு நம்ம சொல்றதை விட காந்தி வாழ்ந்தாரு, காந்தியோடைய இதெல்லாம் மியூசியத்துல இருக்கு. ஸோ நீங்க மியூசியம் போனீங்கன்னா காந்தியோட செருப்புல இருந்து அவர் பயன்படுத்தின ஒவ்வொரு விஷயங்கள், அவர் படித்த புத்தகங்கள், அவர் எழுதின விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசியம் கொண்டு வந்து அந்த மியூசியம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு, அந்த மியூசியத்துக்கு நிறைய ஸ்காலர்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த விஷயங்களை சேகரிக்க கொடுத்தாரு. அது மாதிரி ராஜீவ் காந்தியோடது, இந்திரா காந்தியோடது, அவங்களோடதும் இருக்கு, மியூசியத்துல இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாற்றிலோட அவங்க பயன்படுத்தின விஷயங்கள், அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு, எப்படிலாம் இருந்தாங்க, என்னென்ன எழுதுனாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் வந்து ஒரு ஆதரவு ஒரு என்ன சொல்றது ஒரு எவிடன்ஸோட கண்டிப்பா இது நடந்துச்சு அப்படின்றத ஒரு எவிடன்ஸ் எப்படி சொல்லலாம், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் காட்டினாதான் நம்ம நம்ப முடியும். ஸோ அப்போ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத ஒரு ஒரு என்ன சொல்றது எவிடன்ஸை காட்டி என்ன பண்றாங்க, அந்த அந்த மியூசியத்துல அதை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை பற்றி ஸ்டடி பண்ணிக்காங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவரை படிச்சிருக்காரு. டாரஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஒரு ஐலாண்ட் எப்படி இருக்கு, பசிபிக் ஆஸ்திரேலியால உள்ள ஒரு ஐலாண்டை பற்றி 1898 ஒரு WHR ரிவர்ஸ் அப்படின்றவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி ஹேடன்றவரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, ஐலாண்ட் எப்படிலாம், அந்த ஐலாண்ட் இருக்குல்ல, ஐலாண்ட்னா என்ன சொல்றது, தீவுகள், அந்த அங்க வந்து எப்படி இருந்தாங்க, அதாவது 4 பக்கம் தண்ணி இருக்கும், நடுவில் வந்து ஒரு லேண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்றத ஃபுல்லா ஆராய்ச்சி பண்றதா முதல்ல வந்து ஆந்த்ரோபாலஜில கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, இது இந்த ரெட்க்ளிஃப்னு சொன்னல, இவருமே வந்து கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமா என்ன பண்ணிருக்காரு, அவர் மாஸ்டர் டிஸ்டிங்ஷன் பண்ணிருக்காரு. நான் சொன்னல AR ராட்க்ளிஃப். அடுத்து நம்ம பார்க்கறது 5வது AR ராட்க்ளிஃப் மற்றும் ப்ரௌன் அண்ட் ப்ரௌனிஸ்லா கே மாலினோஸ்கி அப்படின்றவங்கலாம் அவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு, இவங்களும் வந்து எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க, அந்தமேனிஸ் சொசைட்டி பத்தி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1906ல 8 வரைக்கும் அவர் ரிசர்ச் பண்ணி 1910ல அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த கலெக்டட் இன்ஃபர்மேஷன் ஒரு மாஸ்டர் டிகிரியா சப்மிட் பண்றாரு. இவர் வந்து இதை சப்மிட் பண்ணி அதை கொடுக்குறாரு. அதாவது எப்படி வந்து அந்தமான் தீவுல எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, அது மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், எப்படி எப்படிலாம் தீவுகள்ல மக்கள் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் சேகரிச்சு அவங்க வாழ்க்கை வரலாறை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து ஒருத்தர் CG செலிக்மேன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவரும் வந்து ஒரு 31 மாதங்களாக ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அதாவது டார்பிரண்ட் ஐலாண்டஸ், அதுவும் ஐலாண்டு தீவுகள், டார்பிரண்ட் ஐலாண்ட்ல போய் பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1914 இருந்து மார்ச் 1915 வரைக்கும் ஸ்டடி பண்றாங்க. திருப்பி மே 1915 இருந்து மே 1916 வரைக்கும், அப்புறம் அக்டோபர் 1917 இருந்து அக்டோபர் 1918 வரைக்கும் கண்டுபிடிச்சு அரகனட்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் பசிபிக் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மாலினோஸ்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் அடுத்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ சாரி, அதாவது SG செலிக்மேன் வந்து அந்த புக்கு டார்பிரண்ட் ஐலாண்டஸ் பத்தி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மலினோஸ்கி வந்து அரகன்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் பசிபிக்ன்றத பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவங்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட எத்னோகிராஃபி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதில் ஒரு சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 21st சென்ச்சுரியில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, இப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து இப்போ டுடே வந்து ஆந்த்ரோபாலஜி வந்து ஒரு என்ன, நீங்க ஆக்சுவலா வந்து என்ன கண்டுபிடிச்சாலும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா உடனே உட்காந்து எழுதி இது இந்த மாதிரி இங்கேருந்து எடுத்தோம், இது வந்து கண்டுபிடிப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த வருஷத்துல இருந்து வந்திருக்கும் அப்படின்ற பத்தி அதை பத்தி ஒரு சின்ன ரைட்டப் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா டேட்டா கலெக்ஷன் மாதிரி பண்ணி எல்லாமே வந்து சமுதாயத்துல எப்படி இருக்கு கம்ப்ளீட்டா வந்து இப்போ நிறைய வந்துருச்சு. ரிசர்ச் ஃபீல்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா போய் இருந்து ஸ்டடி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சு அது வந்து ஒரு டேட்டா ஒரு நிறைய இன்னோவேஷன். அந்த காலத்துல வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்துச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டாங்க, சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளல.
சில விஷயங்கள் என்ன பண்ணாங்கன்னா தட்டி தட்டி கழிச்சுட்டாங்க, வேணாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. சில விஷயங்களை ஏற்றுக்கணும். ஆனா வந்து என்ன பண்ணாங்க, சில நேரங்கள்ல அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக, ஆமா நீங்க இதை எடுத்துக்கணும், இப்படிதான் இருந்துச்சு அப்படின்றத நீங்க வந்து சில வலுக்கட்டாயமாக, இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களே அக்செப்ட் பண்ற அளவுக்கு சில விஷயங்களை கொண்டு வந்து அது பண்ணாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப நம்ம மக்கள் எல்லாம் ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறதுனால எல்லாமே வந்து மாறுபட்டு அப்ப ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இப்ப இருக்கிறது அவன் பீப்புள் எப்படி இருக்கான், அவன் மக்கள் எப்படி இருக்கான்றத அவன் ஸ்டடி பண்ணி அவன் ஒரு ரிசல்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப வர்ச்சுவல் ஸ்பேஸ் நிறைய இருக்கு. ஆந்த்ரோபாலஜிஸ்ட்க்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ மனுஷன் அது வந்து சீர்னா நண்டாஸ் ஒர்க் ஆன் தி ஹிஜ்ராஸ் இன் இந்தியா அப்படின்றத ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மல்டி சைட்டட் ஃபீல்ட் ஒர்க் அவங்க எடுத்து அதை ஸ்டடி பண்றாங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து எப்படி பீப்புள் இருந்தாங்க, எப்படி வந்து ஹிஜ்ராஸ் லிவிங் இருந்துச்சு, அவங்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத ஸ்டடி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பஞ்சாயத்து ராஜ் ஸ்டடி எல்லாம் கவர்மெண்ட் பண்ணுது. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி பஞ்சாயத்து ராஜ் இருக்குன்றத நிறைய என்ஜிஓஸ் என்ன பண்றாங்கன்னா ஸ்டடி பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. அடுத்து வந்து களப்பணியின் நெறிமுறைகள், எத்திக்ஸ். இது வந்து பழங்காலத்துல வந்து இப்படிதான் இருந்துச்சுன்னு அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, உட்கார்ந்து இருந்து சில பேர் இருந்தாங்க, சில பேர் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க, இல்லைன்னா மிஷினரிஸ் கிட்ட கேதர் பண்றாங்க, இல்ல அந்த படை வீரர்கள் படையில இருக்கவங்க, இல்ல ஏதாவது போட்டோஸ் கிடைச்சிருக்கும், அந்த போட்டோ வச்சு அந்த விஷயத்த வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இதான் வந்து அந்த காலத்துல இருந்துச்சு கை நாற்காலின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டு ஒர்க்குன்னு வந்துச்சு. ஸோ அந்த கை நாற்காலி வந்து தவறானது, சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு நேரடியா மக்களிடம் போய் நின்று அவங்கள கண்டுபிடிச்சு கொண்டுதாங்க. அப்புறம் வரலாறு உங்களுக்கு சொன்னேன், எப்படி வந்து ஆதி காலத்துல வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்காங்க. அப்புறம் இவங்களோட பங்கேற்பாளர்கள் எப்படி இருந்துச்சு, 21ஆம் நூற்றாண்டுல அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, இப்ப எப்படி இருக்கு ரிசர்ச் அப்படின்னா, இப்ப வந்து இப்ப நிறைய வந்து ரொம்பவும் ஒரு என்னது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி வச்சு மியூசியம் கொண்டு வந்தாங்க. மியூசியம் கொண்டு வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஆமா இப்படிதான் இருக்கு, இப்படிதான் வந்து நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு மியூசியம் மூலமா மக்களுக்கு என்ன பண்ணாங்க, அதை எடுத்து காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ மியூசியம் பார்க்கும்போது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு உங்க வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இப்ப வந்து 21ஆம் நூற்றாண்டுல வந்து இப்ப வந்து இன்னோவேஷன்ஸ் நிறைய வந்து சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அப்ப இந்த இன்னோவேஷன்ஸ் வர 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 எப்படி மாறுது. இப்ப நீண்ட காலத்துல இப்ப காட்டப்படுறவங்களுக்கு நீண்ட காலத்துல எப்படி இருந்துச்சு, ஒரு லாங் பீரியட்ல எப்படி வந்து அவங்களுடைய லைஃப் இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா எத்திக்ஸ், களப்பணியில் நீண்ட காலத்துல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஆனாலும் கூட என்னதான் மாற்றம் இருந்தாலும் இந்த எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். களப்பணின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மக்கள் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு போட்டோகிராஃபி கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போட்டோ எடுத்து வைக்கிறீங்க. இப்போ ஒரு பிச்சைக்காரனோ ரோட்ல இருக்கான், இல்லைன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கழிவு இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கான், ஒரு ட்ரைனேஜ் கிளீன் பண்ணிட்டு இருக்கான், அவனோட போட்டோவோ இப்படிலாம் எடுத்து வைக்கும்போது நம்ம இந்த போட்டோ வந்து கொடுக்கும்போது நம்ம போட்டோ கொடுக்கலாமா, உங்க பேரை கொடுக்கலாமா. அப்ப எப்பயுமே ஒரு சர்வே பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேல ஒரு லெட்டர் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும், உங்க போட்டோ நாங்க வந்து ஆட் பண்ணலாமா, உங்க பேரை சொல்லலாமா, உங்க இடத்த சொல்லலாமா, உங்க பணியை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ உங்கள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறோம் அப்படின்றது பெர்மிஷன். ஸோ சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து இப்போ ஒரு பெண்ணே வந்து இப்போ நிறைய விஷயங்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள போட்டோ எடுத்து போடும்போது அவங்க ஃபியூச்சர்ல அது வந்து அந்த அவங்களோட வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடாது. அதனால யாரையும் வந்து அஃபெண்ட் பண்ணாம, யாரையும் அஃபெக்ட் பண்ணாம, யாருக்கும் தீங்கு அணுகாதபடிக்கு, யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் கொடுக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், களப்பணியில சில நெறிமுறைகளை நாம் கொண்டு வர வேண்டும். ஸோ இதுதான் இந்த லெசன் நீங்க பார்க்கக்கூடிய அறிமுகம், கை நாற்காலி, மானுடல் விமர்சனம், களப்பணியின் முக்கியத்துவம், களப்பணியின் வரலாறு, அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஏன்ஷியன் அந்த காலத்துல வந்து நிறைய பங்கேற்பு என்ன சொல்ல, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, டார்வினோட இது எப்படி வந்துச்சு, மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான், அது மட்டும் இல்லாம ஐலாண்டர்ஸ், நிறைய ஐலாண்டு, பசிபிக் ஐலாண்டு, இந்த மாதிரி சில ஐலாண்டுலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஐலாண்டு போய் ஸ்டடி பண்ணி இவங்களோட மேஜர் இதே வந்து அதுதான். ஸோ ஐலாண்டை பத்தி ஸ்டடி பண்ணி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்புறம் 21ஆம் நூற்றாண்டு இப்ப எப்படி இருக்கு, இப்ப வந்து நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது, களப்பணியில நெறிமுறைகளை நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது. ஸோ எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அப்படின்றத சொல்ல வராங்க. இதுதான் உங்களுக்கு அறிமுகம் கொடுத்தேன். ஹிஸ்டாரிக்கல் சொல்லும் போது ஃபீல்டு ஒர்க் வந்து மெத்தட் பிகம்
சென்ட்ரல் டு ஆந்த்ரோபாலஜி. ஆக்சுவலாக வந்து இந்த ஆந்த்ரோபாலஜியோடைய, அதாவது மானுடவியலுடைய அந்த இது இருக்குல்ல, ஃபீல்டு ஒர்க் இருக்குல்ல, இந்த ஃபீல்டு ஒர்க் மெத்தட் ஹிஸ்டாரிக்கலாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்தால் கூட இதுதான் சிறந்ததாக கொண்டு வர, இதுதான் சோஷியல் சயின்ஸில் கொண்டு வந்திருக்காங்க, சோஷியல் ஃபீல்டு ஒர்க்கில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து இந்த இந்த விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆந்த்ரோபாலஜி வந்து அந்த காலத்துல வந்து டேட்டா கலெக்டராக இருந்திருப்பாங்க. அந்த காலத்து டேட்டா கலெக்டராக இருந்து அவங்க தான் வந்து செகண்ட் ஹேண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க யாருன்னு உங்களுக்கு சொன்னேன், ட்ராவலர்ஸ், மிஷினரிஸ், கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் அப்சர்வேஷன் அண்ட் இமர்ஷன் வாஸ் லார்ஜ்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை பயன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன ப்ரௌனிஸ் லா, மாலினிஸ்கி, இவர் தான் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டார்பினன்ட் ஐலாண்ட் சொன்னேன் இல்லையா, டூரிங் வேர்ல்டு வார் 1 வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆர்கனைட்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் பசிபிக்ன்றது 1922 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்க வந்து கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயங்கள். இதுதான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஃபீல்ட் ஒர்க் ட்ரெடிஷன்ல பங்கேற்பாளர் கவனிப்பு. ஸோ பங்கேற்பாளர் கவனிப்புன்னா நான் இப்போ உங்களுக்கு சொன்னதும் திருப்பி ஒரு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ சொன்னதை வந்து ஒரு 8 உங்களுக்கு திருப்பி சொல்ல போகிறேன். பங்கேற்பாளர் கவனிப்பு அப்படின்னா என்ன? ஸோ பங்கேற்பாளர் கவனிப்பு அப்படின்னா மானுடியல் களப்பணியின் மிகவும் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று பங்கேற்பாளர் கவனிப்பு ஆகும். இந்த முறை மானுடவியர்கள் தாங்கள் படிக்கும் சமூகத்தில் மூழ்குவதை உள்ளடக்கியுள்ளது. அவர்கள் மக்களிடையே வாழ்கிறார்கள், அவர்களின் மொழியை கற்றுக்கொள்கிறார்கள், அன்றாட நடவடிக்கைகளில் பங்கேற்பாளர்கள் பங்கேற்றுகிறார்கள், உள்நோக்கத்தை பெறுகிறார்கள், அவங்களோட உள்நோக்கத்தை பெறுகிறார்கள். இந்த அணுகுமுறை மானுடர்களுக்கு சமூக நடைமுறைகள் மற்றும் கலாச்சார விதிமுறைகளை உள்ளார்ந்து புரிந்து கொள்ள உதவுகிறது. ஸோ இதுதான் பங்கேற்பாளர் கவனிப்புன்றது. இப்போ நான் சொன்னது எல்லாத்துலேயும் வந்து ஒரு கன்சைஸாக சொல்கிறேன். என்னெல்லாம் இதில் அடங்கியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்டோட இது முக்கியம். ஸோ பார்ட்டிசிபென்ட் ஆப்சர்வேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னா என்னென்னா, அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கூடயே இருந்து அவங்க வாழ்க்கை வரலாற்றை படித்து கொள்ளுதல், அவங்க மொழிகளை கற்றுக்கொள்ளுதல், அவங்க கலாச்சாரத்தை கண்காணிப்பது, அவங்களோட அன்றாட நடவடிக்கைகள் அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களோட பங்கேற்றார்கள். ஸோ அவங்களோட எல்லா லைஃப் ஸ்டைலோட அவங்களோட கூட இருந்து அவங்கள பற்றி கற்றுக்கொண்டு அவங்களோட ஒரு மாதமாவோ 3 மாதமாவோ இல்லை 6 மாதம் அவங்களோட இருந்து அவங்கள ஃபுல்லாக புரிந்து கொள்ளுது. இதுதான் வந்து ஆப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இனவியல், எத்னோகிராஃபி. எத்னோகிராஃபி அப்படின்றது மானுடல் களப்பணி பெரும்பாலும் இனவியல் ஒரு சமூகம் அல்லது கலாச்சாரத்தின் விரிவான மற்றும் விளக்கமான கணக்கை விளைவிக்கிறது. இந்த எத்னோகிராஃபி ஒரு சமூகத்தின் விரிவான படத்தை வழங்குவதற்காக களப்பணியின் போது சேகரிக்கப்பட்ட டேட்டா, அவதானிப்புகள், நேர்காணல்கள், இன்டர்வியூ மூலமா பண்ணலாம். இன்டர்வியூன்றது டேட்டா கலெக்ட் பண்ணலாம். இன்டர்வியூன்றது போய் நேர்காணல் அவங்க பார்த்து அவங்க கேட்கலாம். நேர்காணல்கள் மற்றும் பிற தரவுகள் ஒருங்கிணைக்கிறது. மக்களின் வாழ்க்கை முறை பற்றிய ஆழமான நுணுக்கமான புரிதலை முன்வைப்பதே இதன் நோக்கமாகும். இதுதான் வந்து இனவியல். ஸோ இனவியல்ன்றது எத்னோகிராஃபி, இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுவும் அதில் ஒரு முக்கியம். ஸோ ஒன்று வந்து ஆப்சர்வேஷன் பண்ணுறது, அடுத்து வந்து இனவியல் அவங்களோட இது பண்ணுறது, அடுத்து வந்து எத்னோகிராஃபின்னு சொல்கிறது, அடுத்து நீண்ட கால களப்பணி, லாங் டேர்ம்லேயும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல இருக்கிறத விட லாங் டேர்ம்ல எப்படி இருக்கிறது ஸ்டடி பண்ணுறது. ஸோ பாரம்பரிய மானுடவியல் களப்பணியானது பொதுவாக பல மாதங்கள் முதல் சில வருடங்கள் வரையிலான நீண்ட கால பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த நீண்ட கால ஈடுபாடு மானுடவியலர்கள் நம்பிக்கையை உருவாக்கும், ஆழமான நுண்ணறிவுகளை பெறவும், காலப்போக்கில் மாற்றங்களை கவனிக்கவும் அனுமதிக்கிறது. சமூக தொடர்புகள் மற்றும் கலாச்சார நடைமுறைகளின் சிக்கலை கைப்பற்றுவதற்கு நீட்டிக்கப்பட்ட காலம் முக்கியமானது. ஸோ லாங் டேர்முக்கு ரொம்ப இது தேவைப்படும். ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட்டா வந்து அவங்க நம்பிக்கை, அவங்களுக்கு வேண்டிய அந்த என்ன சொல்றது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து உறுதிப்படுத்துறது, ஆழமான ஒரு நுண்ணறிவை கொடுப்பது, இதெல்லாம் வந்து அந்த காலப்போக்கு இது லாங் டேர்ம் சொல்லி, லாங் டேர்ம்ன்றது நீண்ட கால களப்பணி. இது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. இதுவும் தேவை. ஏன்னா பிகாஸ் இப்போ இனிமே சொல்ல முடியாதுல்ல, அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்கு, இனி எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்கணும் அப்படின்னா இன்னும் ஸ்டடி பண்ணணும்.
கண்டிப்பா வந்து ஆர்கியாலஜிக்கு ஒரு முடிவே கிடையாது, சோசியாலஜிக்கு ஒரு முடிவே கிடையாது, சமுதாயத்தை பத்தி சோசியல் சயின்ஸ்க்கு ஒரு முடிவே கிடையாது. கண்டிப்பா சோசியல் சயின்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். பிசிக்கல் சயின்ஸ் மாறுதோ இல்லையோ சோசியல் சயின்ஸ் மாறும். ஆனா இந்த சோசியல் சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா பிசிக்கல் சயின்ஸையும் மாத்துறதுக்கு பண்ணிடும், அதையும் மாத்திடுவாங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம மக்கள் தான் என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை மாசுபடுத்துகிறார்கள், இந்த உலகத்தை மாற்றி அமைக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன ஆசை, எர்த்ல மட்டும் வாழ வேணாம், மாஸ்ல போய் வாழணும். இங்க இருந்து நம்ம எப்படி சூரியனை போய் பார்க்கலாம், எப்படி மூணு போய் அப்ரோச் பண்ணலாம், எந்த கண்ட்ரி சீக்கிரம் போய் அதை வந்து தொடப்போகுது அப்படிலாம் நிறைய பண்றாங்கல்ல, நிலாவுக்கு போறது இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஈவன் தி சோஷியல் சயின்சஸ் இந்த ஆந்த்ரோபாலஜி என்ன பண்ணுன்னா இனி இங்க தோண்டிட்டு இருக்கிறத காட்டிலும் அங்கேயும் தோண்ட ஆரம்பிச்சிடாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து அங்கேயும் போ. ஸோ நிறைய சோஷியல் சயின்சஸ் ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் என்ன பண்ணும், நம்ம சயின்ஸையும் என்ன பண்ணும் மாற்றி அமைப்பதற்கு, ஸோ சயின்ஸ் அறிவியலின் விதிகளையும் கூட மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது இது இந்த நீண்ட காலம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய கிடைக்கலாம், மேபி இப்போ கூட நிறைய கிடைக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் தோண்ட தோண்ட கிடைக்குதுதான், கீழே தோண்டிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றப்ப சொல்ல முடியாது, என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் இன்னும் எதிர்காலத்தில் நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்தியாவில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போன டைம்ல போனது, நிறைய விஷயங்கள் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் டைம்ல பண்ணது, அப்புறம் நிறைய வேர்ல்டு வார் நடந்த டைம்ல, வேர்ல்டு வார் இங்கே நம்மளுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகல, பட் ஆனால் ஜென்ரலாக வந்து வேர்ல்டு வார்ல இருக்கும்போது அந்த ஐலாண்டில் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையான பல காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம ஸ்டடி பண்ணிடணும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து நெறிமுறை கருத்தாய்வுகள். நெறிமுறை கருத்தாய்வுகள்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்து அவங்க இருக்கணும். ஸோ மானுடவியர்கள் அவர்கள் படிக்கும் மக்களின் மரியாதை, ஒப்புதல் மற்றும் நல்வாழ்வை வலியுறுத்தும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லை, அவங்கள்ட்ட மரியாதையா இது பண்ணி அவங்க மரியாதை, அவங்களுடைய ஒப்புதல் மற்றும் நல்வாழ்வை வலியுறுத்தும் நெறிமுறை கொள்கைகளால் வழிநடத்தப்படுகின்றார்கள். நவீன மானுடையல் களப்பணியானது சமூகத்தில் ஆராய்ச்சியின் சாத்தியமான தாக்கத்தை பற்றி பரிசீலனைகளை உள்ளடக்கியது. ஆராய்ச்சி நடைமுறைகள் பங்கேற்பாளர்களை சுரண்டவோ அல்லது தீங்கு செய்யவோ இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் வந்து சுரண்டக்கூடாது, யாரையும் நம்ம எக்ஸ்பிளைட் பண்ணக்கூடாது, யாரோடைய இதுலையும் நம்ம என்ன தீங்கு செய்யாதவனுக்கும். அப்போ இது வந்து நெறிமுறை கருத்துகள்னு சொல்றது எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்ன நம்ம ஆந்த்ரோபாலஜினா உள்ளதை உள்ளபடியாக சொல்ல வேண்டும், அதே சமயத்தில் அந்த உள்ளதை சொல்லும் பொழுது சில நெறிமுறை கருத்தாய்வுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எத்திக்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம வந்து அதை கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போகும்போது அந்த உண்மையாக, அதாவது ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லும் போது சில 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 இப்போ ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கப் பண்ணுறாங்க, ஸ்டோரிஸ் குக்கப் பண்ணிடுறாங்க, இல்லை அங்கே போய் ஒரு 10 பேர் டேட்டா வாங்கிட்டு 100 பேருக்கு வாங்கின மாதிரி மாற்றிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையாக அந்த இடத்துல இருந்து அதை சேகரித்து கொண்டு வருவது தான் அது உண்மையானது. அதே சமயத்தில் அதை கொண்டு வரும்போதும் அதுக்கு சில ஒப்புதல் இருக்க வேண்டும், சில மரியாதை இருக்க வேண்டும், நல்வாழ்வை இருக்க வேண்டும், அதெல்லாம் வழியறுத்த வேண்டும். அது வந்து இந்த நெறிமுறைகளை கொண்டு வர வேண்டும்ன்றதான் இது வந்து சொல்றாங்க. அடுத்தது பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன். மானுடையல் களப்பணியில் பிரதிபலிப்பு ஒரு முக்கியமான பாரம்பரியமாகும். மானுடையவர்கள் தங்கள் சொந்த சார்புகள், பின்னணிகள் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களின் இருப்பின் தாக்கத்தை பிரதிபலிக்க ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த சுய அறிவு விளக்கங்கள் மிகவும் புறநிலையாக இருப்பதையும் சமூகத்தில் மானுடர்களின் செல்வாக்கு விமர்சன ரீதியாக கருதப்படுவதையும் உறுதிப்படுத்த உதவுகிறது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி பிரதிபலிப்புன்றது என்னன்றது ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு ஆராய்ச்சி. கூட்டு ஆராய்ச்சி கலெக்டிவ் ரிசர்ச் பண்றது, கலெக்டிவ் ஃபீல்ட் சர்வே அப்படின்னு சொல்றாங்க. கூட்டு மற்றும் பங்கேற்பு ஆராய்ச்சி முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அங்கு இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சமூக உறுப்பினர்களுடன் அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு, இப்போ ஒரு கிராமத்தில் இருப்பனா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அவர்களின் முன்னோக்கங்களை ஆராய்ச்சி செயல்பாட்டில் இணைப்பதற்கும் நெருக்கமாக பணியாற்றுகின்றனர். ஸோ அவங்களோட இருந்து அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன வந்து முன்னோக்கங்களை இருந்துச்சோ அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வைத்து
அவங்களுக்கு நெருக்கமாக பணியாற்றுகின்றனர். இதுதான் வந்து கூட்டு ஆராய்ச்சி என்று சொல்கிறார்கள். அடுத்து வந்து வரலாற்று வளர்ச்சி. கடந்த நூற்றாண்டில் மானுடையல் களப்பணியின் பாரம்பரியம் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த 2 பேர் சொன்னேன்ல, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆரம்ப கால மானுடர்கள் பல அடிப்படை முறைகள் மற்றும் கொள்கைகளை நிறுவினர். இது மட்டும் இல்லாம காலப்போக்கில் பல்வேறு கோட்பாடு அணுகுமுறைகள் மற்றும் முறைசார் கண்டுபிடிப்புகளை உள்ளடக்கிய ஒழுக்கம் விரிவடைந்தது. ஆனால் ஆழமான முதல்நிலை ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் மையமாக உள்ளது. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த ஆழமான முதல்நிலை ஆராய்ச்சியின் வந்து முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து வரலாற்று வளர்ச்சி. அடுத்து தொழில்நுட்ப முன்னேற்றம். இப்ப நிறைய வந்து தொழில்நுட்பங்கள் வர ஆரம்பிச்சு. ஸோ நவீன மானுடவியல் பாரம்பரிய களப்பணி முறைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர். டிஜிட்டல் ரெக்கார்டிங் சாதனங்கள், டிஜிட்டல் ரெக்கார்ட் பண்றாங்களே, ஜிஜிஎஸ், ஜிஐஎஸ், அதாவது ஜிஐ புவியியல் தகவல் அமைப்புகள், அப்புறம் வந்து மற்றும் தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வுக்கான ஆன்லைன் தளங்கள் போன்ற. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, நிறைய வந்து விஷயங்களை வந்து ஆன்லைன்ல மூலமா கொஸ்டின்ஸ் வச்சு சேகரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்ல தளங்கள் போன்ற கருவிகள் களப்பணியின் நோக்கத்தையும் திறன்களையும் விரிவுபடுத்தியுள்ளன. மேலும் விரிவான மற்றும் நுணுக்கமான ஆய்வுகளை அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய டிஜிட்டல் ரெக்கார்டிங் மூலமா சில சாதனங்கள், இல்லைன்னா ஜிஐஎஸ் புவியியல் தகவல் அமைப்புகள் மற்றும் தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வுக்கான ஆன்லைன் தளங்கள் போன்ற கருவிகள் களப்பணியின் நோக்கத்தையும் திறன்களையும் விரிவுபடுத்தியுள்ளன. மேலும் விரிவான மற்றும் நுணுக்கமான ஆய்வுகளை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. களப்பணி ஓகே, இதோட சேலஞ்சஸ் என்னென்ன சேலஞ்சஸ் சொல்றாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலா கல்ச்சுரல். ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் பேரியர்ஸ் நிறைய வந்து அவங்களுக்கு மொழிகள் இருக்கும். இப்போ நான் போய் வந்து ஒரு ட்ரைப்ஸோட ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா, இல்ல ஒரு ஐலாண்ட்ல போய் ஸ்டடி பண்ணா அவங்க மொழிகள் தெரிஞ்சுக்கணும், அவங்க கலாச்சாரம் தெரியும். இல்லைன்னா ஆதிவாசி மக்களோட ஸ்டடி பண்ணது எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும். நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க கல்ச்சரல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து இருக்கும்போது அவங்க மொழிகள் தெரியாது, அவங்களோட சோஷியல் நார்ம்ஸ் தெரியாது, அவங்க உணவுகள் வெவ்வேறாக இருக்கும், நிறைய அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி ஒரு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப இருக்கும். அதே மாதிரி அவங்க அடாப்டபிலிட்டி, நம்ம வந்து அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து நம்ம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்பவும் கடினமாக நம்ம வந்து அந்த அவங்களோட சேர்ந்து வாழ்வதற்கு நம்ம இருப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதை நம்ம புரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஸோ கல்ச்சுரல் பேரியர்ஸ் ரொம்ப இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் டயலமாஸ், அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் ரிசர்ச் இருக்கும்போது இந்த கம்யூனிட்டி எப்படி செய்ய போகிறோம், அவங்க டிமாண்ட் என்ன, அவங்க எப்படிப்பட்ட, அவங்க என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து என்ன ஆகுன்னா ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுற ஃபைண்டிங்கை பப்ளிஷ் பண்ணுறதா, இல்லை அவங்களோட ப்ரைவசி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதா, இல்லை அந்தளுடைய கம்யூனிட்டியோட விஷஸ் வந்து இது பண்ணுறதா அப்படின்றது அவங்களுக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து யோசிக்க வேண்டியது. இப்போ ஒரு விஷயங்களை போய் பப்ளிஷ், இப்போ வந்து ஒரு இடத்துல பயங்கர கலவரம் நடந்துட்டு இருக்கு, இதனாலதான் அந்த கலவரம் நடந்திருக்குன்றப்ப அந்த ஃபைண்டிங்கை எப்படி கொண்டு வருது, ப்ரைவசி இருக்கும்போது எப்படி கொண்டு வருது, சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது இல்லையா. படத்துல பாக்குறீங்க, படத்துல தைரியமா ஹீரோ என்ன பண்ணுவார், ஃபைட் பண்ணி வாங்கி எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி கொஞ்சம் காட்டுவாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்மளால வெளியே சொல்ல முடியாது. ஸோ ரொம்பவும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுல எத்திக்கல் டயலமாஸ் நிறைய இருக்கு. அடுத்து பர்சனல் அண்ட் இமோஷன். நம்மளுக்கு வந்து நீண்ட காலத்துல அங்கேயே இருக்கும் பொழுது நிறைய ஷாக்ஸ், நம்மளுக்கு வந்து கல்ச்சர்ல வந்து மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். இல்ல தனியா இருக்கும், நம்ம எல்லாரும் அவங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க, நம்மளோட தனியா இருக்கும், லோன்லினஸ் இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இமோஷனல் ஸ்ட்ரெயின் வந்து நம்மளுக்கு அதிகமாக காணப்படும். அது மாதிரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஒரு டேட்டா வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம், அதாவது கலெக்ட் பண்றது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் அது சொல்றோம் பார்த்தீங்களா எடுத்து, அது சொல்லும் போது நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம பயாஸா இருக்கக்கூடாது.
நம்மளுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு நினைச்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த மக்களை ஸ்டடி பண்ணா அந்த மக்களோட உண்மையை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கலாச்சாரத்துல நிறைய தடைகள் இருக்கலாம். அப்புறம் எத்திக்கல், அதாவது அவங்ககிட்ட இருக்கும்போது எப்படி நம்ம உண்மையை சொல்றது அப்படின்னு அந்த எத்திக்கல் என்ன சொல்றது, அவங்களோட வாழும்போது அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம் இருந்தால் கூட அதை எப்படி நம்ம வெளிக்காட்டுறது, அந்த ரிசர்ச் வந்து எப்படி நம்ம வெளியே கொண்டு வந்து காட்டுறது. அது மாதிரி பர்சனல் அண்ட் இமோஷனல் ஸ்ட்ரெயின்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ லாங் டேர்ம்ல வந்து நம்மளுக்கு அது ரொம்ப இருக்கும். ரொம்ப நீண்ட காலம் அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு சில தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம். இல்லைன்னா சில கல்ச்சுரல் வந்து அவங்களுக்கே வந்து இதெல்லாம் புரியாத ஒரு கலாச்சாரமா இருக்குது, எப்படி இந்த மக்கள் இங்க வாழ்றாங்க அப்படின்றது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கலாம். நம்மளுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு என்ன சொல்ற மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அப்பயும் வந்து எப்படி பண்ண போறோன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணி அதை கொண்டு வரணும். அது ரொம்ப பயஸ்டாவும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சதமா இருக்கக்கூடாது, நம்மளுக்கு சதமா இருக்கக்கூடாது. உண்மையை உண்மையாக நாம் சொல்ல வேண்டும். அதை எப்படி சொல்றது, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது. கடைசியில பாத்தீங்கன்னா, களப்பணியானது மானுடவியல் ஆராய்ச்சியின் ஒரு மூலக்கல்லாக உள்ளது. இது மனித கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்கள் பற்றிய ஆழமான சூழல் சார்ந்த புரிதலை வழங்குகிறது. முறைகள் மற்றும் சூழல்கள் உருவாக்கி இருந்தாலும் ஆழ்ந்து தரையில் ஆராய்ச்சிக்கான அர்ப்பணிப்பு தொடர்ந்து ஒழுக்கத்தை வரையறுக்கிறது. இது வந்து என்ன பண்ணுதா, ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, என்னதான் நீங்க என்ன பண்ணாலுமே ஃபைனலா வந்து ஒரு 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 என்ன சொல்றது சூழல்களை உருவாக்குகிறது மட்டும் இல்லாம அது ஆழ்ந்து அந்த தரையில் ஆராய்ச்சிக்கான அர்ப்பணிப்பு தொடர்ந்து ஒழுக்கத்தை வரையறுக்கிறது. அதாவது என்ன பண்ணா அதாவது நம்ம வந்து அதை உட்காந்து ஒர்க் பண்றது முக்கியம் இல்லை, அதுல நம்ம ஒரு அறப்பணியாக இருக்க வேண்டும். அதை உட்காந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம வந்து அதை ஒழுங்கா அதை கொண்டு வந்து அதை நெறிமுறைப்படுத்தி அதை ஒழுங்கா கொண்டு வரணும். ஆக்சுவலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆந்த்ரோபாலஜியோட ரிசர்ச் என்னன்னா, உண்மையாக சொல்ல வேண்டும். அது நல்லா, அதாவது எதையுமே நம்ம என்ன பண்ணது, நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணாம இருந்ததாக சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அதை வந்து முடிக்கணும். ஸோ உங்களுக்கு கடைசியா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ அறிமுகம் உங்களுக்கு சொன்னேன். அறிமுகத்துல எப்படி சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எப்படி வந்து கொண்டு வரப்பட்டுச்சு, எப்படி வந்து இந்த டேட்டானா என்ன, டேட்டா கலெக்ஷன்னா என்ன, எப்படி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அவங்க மக்களோட மக்களாக இருந்து ஃபீல்டு ஒர்க்னா என்ன அப்படின்னா, மக்களோட மக்களாக இருந்து அவங்களை பற்றி ஆராய்ந்து அவங்களுக்கு தேவையானவைகளை நம்ம என்ன பண்றது எடுத்து சொல்லி அதற்கேற்றவாறு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு அவங்களோட கலாச்சாரங்கள், அவங்க நடைமுறைகள், அவங்களோட மொழிகள் இதெல்லாம் கற்றுக்கொண்டு அவங்களோட வாழ்ந்து அவங்களோட இருந்து அவங்களோட படித்து வருவதுதான் வந்து என்ன சொல்றது ஃபீல்டு ஒர்க் என்று சொல்கிறார்கள். கை நாற்காலி என்று சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இருந்த இடத்துல இருந்தே என்ன பண்ணுவாங்க, புஸ்தகங்களே வாசித்திருப்பார்கள். நிறைய பேர் புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, புஸ்தகங்களை வாசித்துட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப நம்ம பைபிள் இல்ல குரான் இல்லைன்னா பகவத்கீதை நீங்க எடுத்து பார்த்தா கூட இதெல்லாம் புஸ்தகங்கள். இந்த புஸ்தகங்கள் நம்ம வாசிக்கும் போது இப்படிதான் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க, இந்த காலத்துல இப்படி இருந்திருக்காங்க, இங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு விஷயங்களை நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போ எப்படி அவங்ககிட்ட இருந்துச்சு, அவங்ககிட்ட கிடைச்ச புக்ஸை வச்சு, இல்லைன்னா வழிபோக்கர்கள் மூலமாக, இல்லைன்னா மிஷினரிஸ் மூலமாக, இல்லை நாடு விட்டு நாடு வந்தவர்கள், இல்லை வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தவங்க, இல்லைன்னா இங்கேருந்து வெளியே போனவங்க, இப்படி சில விஷயங்கள் மூலமாக, அது மட்டும் அந்த போர் புரியும் போது இருந்த மக்கள், அந்த சோல்ஜர்ஸ் இல்லைன்னா ஆர்மி பீப்புள் அவங்களோட கிட்ட இருந்து வாங்கலாம். இப்படியே வந்து இல்லைன்னா படங்கள் ஏதாவது விமர்சனங்கள் ஏதாவது இருந்துச்சு, இல்லை எங்கேயா போறப்ப சில எழுத்துக்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வச்சு என்ன பண்ணாங்க, இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி ஆனா வந்து இந்த கை நாற்காலி வந்து இது வந்து சரியாக உட்கார்ந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்காது. ஸோ களப்பணியின் முக்கியத்துவம் அடுத்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வாங்கும் பொழுது எப்படி வாங்கணும், எப்படி கலெக்ட் பண்ணணும், உண்மையா வாங்க முடியுமா, சில பேர் சொல்றது ஒண்ணு இருக்கும், செய்யறது ஒண்ணு இருக்கும். அப்ப என்ன பண்றது, அவங்களோடு இருந்து அவங்க வாழ்க்கையில இருந்து அவங்களோட ஸ்டடி பண்ணி அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கொண்டு வந்து நம்ம என்ன பண்றது, அந்த அந்த விஷயங்களை நாம் உண்மையாக சேகரித்து கொடுப்பதா. ஏன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கும்போது அவனால வந்து போய் சொல்ல முடியாது. இவன் நம்மளோட தான் இருந்திருக்கான், நம்மளோட தான் வாழ்ந்து வந்து நம்மளோட தான் வெளியே வந்திருக்கான், நம்மளோட இருக்கும்போது இவன் என்ன பண்ண முடியாது, சில விஷயங்களை மறைக்க முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஒரு மருந்து விற்கிறவன் என்ன பண்றான்னா, ஏமாத்தி விற்கிறான். ஆனா வந்து கேட்கும் போது என்ன சொல்லுவான்,
ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து கேட்கும்போது, இப்போ நான் வந்து போய் கேட்குறேன், சும்மா ஒரு நாள் மட்டும் போய் நின்று நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டியில், எனக்கு வந்து சொல்லுங்கள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்போ பிஸ்னஸை பற்றி அழகாக சொல்லி முடிச்சிடும். அப்போ இந்த ஊரில் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஆனால் அவன் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறான், எப்படி அவன் பின்னாடி இருந்து அந்த விஷயங்களை சேகரிச்சான், எப்படி அந்த ப்ராடக்ட் வந்து எடுக்கிறான், எப்படி விற்கிறான்றத தெரியாது. அப்படின்றப்ப அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஆனா நாமளும் ஒரு மக்களோட மக்களாக இருந்து அவங்களோட நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், அவங்க உண்மைகளே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் வந்து ஏமாத்தி விற்கிறான், நம்மளுக்கே தெரியும் அவன் எப்படி காலைல கிளம்பி போறான், எங்க போறான், என்ன பண்றான், எப்படி இது பண்றான். அவனோட சேர்ந்து வாழும்போது இப்படி ஒவ்வொருத்தர் மக்களையும் சேர்ந்து இருக்கும்போது கண்காணிக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து அந்த இதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து கலப்பணியின் வரலாறு. கலப்பணி வரலாறு உங்களுக்கு சொன்னேன், அந்த காலத்துல இருந்து எப்படி வந்தாங்க, அந்த காலத்துல டார்வின்ஸ் லா வந்துச்சு, எப்படி மனுஷன் ஒரு ஸ்பீசிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐலாண்டர்ஸ், இவங்க 2 பேர் வந்து என்ன பண்ணாங்க, ஐலாண்டர்ஸ் எப்படி வந்து ஐலாண்டில் போய் ஸ்டடி பண்ணாங்க, பசிபிக் இதில் எப்படி ஸ்டடி பண்ணாங்க, அப்புறம் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து எப்படி வந்து மக்கள் இருந்தாங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் வேர்ல்டை வந்து நம்புறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக, ஐயோ இப்படிலாம் இருக்காங்களா, இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்றது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளே ஒரு நானே ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமே, சூப்பராக பண்ணணும், ஆனால் நான் பண்ணுறது வந்து நான் வெளியில் வந்து காட்டணும், சிறப்பாக காட்டணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதோ இப்போ வந்து நாட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அதிகம் பேசுகிறாங்க. ஸோ நிறைய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் டாபிக் வந்துட்டே இருக்குது. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, இதை நான் கண்டுபிடிச்சு ஒன்று சொல்லணுமே, நான் சிறப்பாக சொல்லணும், நான் சொல்கிறது வந்து நம்பக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புதுசாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு நிறைய ரிசர்ச்சுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு நிறைய இருக்குது. ஃபீல்டு ஒர்க்குக்கு நிறைய இருக்குன்றத விட ஃபீல்டு ஒர்க் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கூட இருந்து அவங்ககிட்ட இருந்து விஷயங்களை உள்ளதை உள்ளபடியாக, அதாவது வாட் தே திங்க், அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க எது சிந்திக்கிறாங்களோ அதை தான் சொல்கிறாங்களா, அதை தான் செய்கிறாங்களா, இல்லை இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்களா, எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான ஒரு அம்சமாகும். அடுத்து இவங்க கான்ட்ரிபியூஷன் சொன்னேன் உங்களுக்கு, ஐலாண்டர்ஸ் எப்படி இருக்காங்க, ஐலாண்டில் எப்படி வந்து அவங்க வாழ்ந்தாங்க, அந்த மக்களோட இருந்து அவங்களோட ஐலாண்டில் போய் இருந்து அந்த மக்களோட மக்களாக இருந்து இந்த 5வது பாயிண்ட் இல்லையா. ஸோ இவங்க வந்து எப்படி வந்து அந்த கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றி ஐலாண்டர் ஸ்டடி, இது ஃபுல்லுமே ஐலாண்டை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 21ஆம் நூற்றாண்டுல எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது ரிசர்ச். இப்போ வந்து நான் சொன்னேன்ல, ஆன்லைன் மூலமாக இல்லைன்னா வந்து டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு இல்லை, ரெக்கார்டிங் பண்ணலாம். ஒரு இதை வந்து போய் அங்கே வீடியோ ரெக்கார்டிங் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்து நம்ம ரூமில் உட்காந்து இந்த வீடியோ போட்டு பார்த்து எப்படி இருந்தாங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, யார்ட்டையும் பேச தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், எங்கே இருக்கான லொக்கேஷன் போட்டால் போதும் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ கூட வந்து ஒரு புதுசாக இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜியோ ஃபென்சிங் ஒன்று இருக்குது. நான் எதாச்சும் வாசிக்கும் போது பார்த்தேன். இந்த ஜியோ ஃபென்சிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்னா உள்ளே வந்து வெளியே போகிற வரைக்கும் அவங்கள பற்றி எல்லாமே இருக்கும். அப்போ அவங்களுடைய லொக்கேஷன் ஷேர் ஆயிரும். அவங்களோட ஜிபிஎஸ் வச்சு அந்த லொக்கேஷன் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி உள்ளே வந்தாங்க, எப்போ வெளியே போனாங்க, அந்த டைமு, அவங்க அந்த தம் இம்ப்ரெஷன் கொடுக்குறாங்கல்ல, ஸோ கையை வச்சு அவங்க விரல் வச்சு ஆள்காட்டி விரல் வச்சு என்ன பண்ணுறாங்க, சாரி இந்த தம் வச்சு என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரெஷன் கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது எப்படி இருக்குது, அவங்க அமுக்கிட்டு உள்ளே போகிறதுல இருந்து அவங்களோட ஃபுல் இதுவும் வந்து அங்கே வந்து ரெக்கார்டிங் ஆகிருக்கும். அப்போ அந்த ரெக்கார்டிங் மூலமாக ஒருத்தர் வந்து உள்ளே உட்காந்து என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ரூம்லையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இது கேமரா வச்சுக்கிறாங்க. ஸோ கேமரா வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ரூம்குள்ளே யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறாங்க, எப்படி செய்கிறாங்க, யார் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, எப்படி வெளியே. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. அப்படின்றப்ப நம்ம ஒன்றுமே தேவையில்லை, இந்த ஒர்க்கில் இந்த ஆஃபீஸில் எப்படி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சது, நீ நேராக போய் என்ன பண்ணலாம், மெயின் இதிலே ஆஃபீஸ்லேயே போய் கேட்டு வந்துடலாம், உட்காந்து ஒருத்தர் கேட்க தேவையில்லை. அதே மாதிரி ஆன்லைனில் கொஸ்டினர் கொடுத்தோன்னா டக்குன்னு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் ஆன்லைனில் கொஸ்டின் கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் உண்மையாக கொடுக்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் ஆன்லைன்றது என்ன சொல்ல வரேன்னா, ஆன்லைனில் ஃபீல்டு ஒர்க் பண்ணலாம். எப்படின்னா, அங்கே போயிருந்து அவங்க ஆன்லைனில் எப்படி இருக்காங்க பண்ணுறாங்கன்றத நம்ம ஸ்டடி பண்ணி அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பண்ணலாம். இப்போ நிறைய இப்போ ஒரு இடத்துக்கு போனால் கூட அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணால் கூட ஆன்லைனில் என்ன பண்ணலாம்,
போக முடியுது. ஸோ எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் மூலமா, செல்போன் மூலமா, டெக்னாலஜி மூலமா, தொழில்நுட்பம் மூலமா, இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்ன வரப்போன்னு தெரியல. மேபி இந்த ஆந்த்ரோபாலஜியில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன் சேகரிச்சு கூட என்ன பண்ணலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. இது ஒன்றும் புதுசாக கொடுக்க போறது என்ன பழசு இருந்துச்சோ அது இப்போ எப்படி இருக்கு, இனி இனி வர காலங்கள் எப்படி இட்ஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ற மாதிரி எதிர்காலத்துல எப்படி இருக்கும், நம்ம நாடு எந்த நிலைக்கு போகும் அப்படின்றத அது ஸ்டடி பண்ணி காட்டும். இதெல்லாம் தான் நம்ம வந்து 21ஆம் நூற்றாண்டு நம்ம பார்க்க போற சில விஷயங்கள். அடுத்தது கலப்பணியில் உள்ள சில எத்திக்ஸ் நெறிமுறைகள், சில விஷயங்கள் இருக்கு. அப்ப கலப்பணி பண்ணும்போது, ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது உள்ளதை உள்ளபடியாக சொல்ல வேண்டும். அதே சமயத்துல சில பேர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கும்போது, சில விவரங்களை சேகரிக்கும் போது அவங்ககிட்ட வாங்கலாமா, அவங்ககிட்ட இருந்து இது பண்ணிக்கலாமான்றதை என்ன பண்ணணும், அவங்ககிட்ட ஒப்புதல் கேட்க வேண்டும். கேட்டுதான் நம்ம என்ன பண்ணணும், எதையுமே பப்ளிஷ் பண்ண முடியும். சில பிரைமரி டேட்டா ஸ்டடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஜிஓ பத்தி ஸ்டடி பண்றீங்க, இல்லைன்னா ஒரு கிராமத்துல போய் வந்து பஞ்சாயத்து ராஜ் எப்படி இருக்கு, இந்த தலைவரை ஒரு போட்டோ எடுக்கிறது, அப்புறம் அந்த துணைத் தலைவரை போட்டோ எடுக்கிறது, அங்க உள்ள பிரசிடென்ட் அந்த கிளர்க்கை ஒரு போட்டோ எடுக்கிறது, இவங்கெல்லாம் எப்படி பணி செய்யறாங்க அப்படிலாம் போட்டோம்னா என்ன ஆகும், தப்பாக நம்ம ஒருத்தரை பத்தி தப்பாக சொல்லும்போது அவங்களுக்கு அது பாதிப்பு. ஸோ எந்த ஒரு வகையிலும் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராத வண்ணம், யாரையுமே அஃபெக்ட் பண்ணாத வண்ணம் என்ன பண்ணும், அதை நாம் செயல்படுத்த வேண்டும். ஸோ அதுலதான் முக்கியமா நான் என்ன சொன்னா, உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் தான் நிக்கணும். ஸோ பங்கேற்பாளர் கவனிப்பு, ஸோ ஆப்சர்வேஷன் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த பார்ட்டிசிபெண்ட்டை பற்றி கவனிப்பதுன்னு ஆப்சர்வேஷன், பங்கேற்பாளர்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி நம்ம பார்க்கறது. அடுத்து இனவியல், பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்க்கறதுனா அவங்களோட உட்கார்ந்து அவங்களோட இருந்து அவங்க கவனிச்சு அவங்களோட முழு விஷயங்கள் நாம் சேகரிப்பது. அடுத்தது இனவியல்ன்றப்ப எத்னோகிராஃபின்னு சொல்லி சொல்றாங்க. எத்னோகிராஃபின்றது அதை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனா கொண்டு வரலாம், இல்லைன்னா ஒரு புஸ்தகத்துல அதை கொண்டு வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு உறுதிப்படுத்த வேண்டும். அதுல என்ன பண்ணணும்னா, இதுல வந்து மியூசியம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, விவரங்களை சேகரித்து வந்து அதை ஒரு இடத்துல வைத்து ஆம் இப்படிதான் மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக அது இருக்குது. அது மாதிரி நீண்ட கால கலப்பணி, லாங் டேர்ம்ல எப்படி இருக்கு, நீண்ட காலத்துல எப்படி போயிட்டு இருக்காங்க அந்த கலப்பணி, அவங்க வந்து லாங் டேர்ம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் மாறும். அப்போ அவங்க எவ்வளவு இப்போ 10 வருஷம் பண்றாங்க, 5 வருஷம் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி இருந்துச்சு, 5th இயர்ல எப்படி இருந்துச்சு, 10th இயர் எப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த நீண்ட காலம் மாறும்போது அந்த புத்தாக்கம் இனோவேஷன்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா அவங்களோட வாழ்க்கைகள் மாற ஆரம்பிக்கும். அப்ப வந்து அதையும் நம்ம உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அதை உண்மையாக சொல்ல வேண்டும். நம்ம வந்து நம்மளுக்காக வந்து அதை மாற்றி சொல்லாமல் நம்ம அந்த நெறிமுறை கருத்துக்கள் வரும். ஸோ அது நம்மளுக்காக சொல்லாம, அந்த அவங்களுக்காகவும் சொல்லாம, அந்த கிராமத்துக்காகவோ இல்லை அந்த மக்களுக்காகவோ, அந்த ஸ்டடி பண்ற அந்த மக்களுக்காக சொல்லாம எப்படி இருந்துச்சோ அதை அப்படியாக நாம் சொல்ல வேண்டும். காலப்போக்கில் அது எப்படி இருக்கு. ஆனா காலப்போக்கில் நீங்க நீண்ட காலம் ஒரு ரிசர்ச்சரா நீங்க வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்ல பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், தனிமையாக இருப்பதாக உங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த கலாச்சாரத்தை உங்களால வந்து அவ்வளவு சீக்கிரமா ஒரு 2 மாசமோ 3 மாசமோ நீங்க இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கஷ்டமா. ஒரு வருஷம் ஆனா கூட நம்மளாம் ஃபாரின் போனோம்னா நம்மளால வந்து எங்கேயும் போய் கூட நம்ம என்ன பண்ண செட்டில் ஆக முடியாது, நம்மளுக்கு அது ஜெட்லாக்கிங் இருந்தே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்ம ஒரு புது இடத்துக்கு போனாலே அவங்களோட வாழும்போது அங்க இருக்கும்போது நம்மளுக்கு அது புதுசாக இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த இமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் அழுத்தங்கள் நிறைய வந்து அந்த ஃபீல்டு ஒர்க் பண்றவங்களுக்கு இருக்கும். அது மாதிரி பிரதிபலிப்பு, நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பிரதிபலிச்சு காட்டுறதுதான் அந்த ரிசர்ச். அடுத்து கூட்டு ஆராய்ச்சின்றப்ப அவங்க எல்லாம் வந்து கூட்டா சேர்ந்து பண்ணும்போது ஒரு கிராமத்திலயோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயோ ஒரு இடங்கள்லயோ அந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை எப்படி நிவர்த்தி செய்வது, அவங்களை எப்படி சால்வ் பண்ணி போறது, அவங்களுக்கு என்ன மாதிரி நோக்கங்களை கொடுத்து இருந்துச்சு, அவங்க என்னத்தை சாதிச்சிருக்காங்க, இப்ப அவங்களுக்கு எப்படி அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணதான் கூட்டு ஆராய்ச்சின்னு அழைக்கிறாங்க. அது வரலாற்று வளர்ச்சி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். உங்களுக்கு சொன்னேன், ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் வந்து நிறைய வந்து ஹிஸ்டரி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து அடுத்து வந்து தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வந்துருச்சு. ஸோ தொழில்நுட்ப முன்னேற்றங்கள்ல நம்ம என்ன பார்த்தோம்னா டெக்னாலஜி வந்து இப்போ வந்து நிறைய வந்து ஆன்லைன்ல வருது, ரெக்கார்டிங் வருது. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணா, அந்த இடத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து இப்போ எனக்கு கீழடி பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் என்ன பண்ணலாம், நான் கூகுள் பண்ணி அங்கேயே போய் அந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தாலே எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நாம் உண்மையாக எல்லா விஷயங்களும் உண்மையாக இருக்கிற ஒரு சில தளங்கள் இருக்கு. அந்த தளங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம எப்படி அதை எடுத்து அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டு போகலான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ
பங்கேற்பாளர் கவனிப்பு, இந்த லெசனை நீங்க குறிப்பா நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க. பங்கேற்பாளர் கவனிப்பு, இனவியல், நீண்ட கால களப்பணி, நெறிமுறை கருத்தாய்வுகள், பிரதிபலிப்பு, கூட்டு ஆராய்ச்சி, வரலாற்று வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். இது எல்லாமே வந்து இந்த ஃபீல்டு ஒர்க்ல நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரெடிஷன் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.